ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ருச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ரெசிபி, ஒரு கிழங்க வச்சு வெறும் இட்லி சட்டியில் வேக வச்சு இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி சாயங்காலத்தில் கொடுத்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஒரு 3 மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வைக்கிறதால அந்த தோலில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியில் வரும். தோலை நம்மளால் ஈஸியாக உரிக்க முடியும். இப்போது இதே மாதிரி எல்லா தோலையும் நல்லா உரிச்சுக்கலாம். தோல் ரொம்ப மொத்தமாக இருக்கும். தண்ணியில் நீங்கள் ஊற வைக்காமல் உரிச்சா தண்ணியில் ஊற வச்சதால் ஈஸியாக இந்த மாதிரி தோலை உரிச்சிக்கலாம். இப்போ எல்லா கிழங்கையும் தோலில் உரித்து ரெடி பண்ணி வச்சிருக்கு. இப்போது இதில் நல்ல தண்ணி ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி 2 கையிலையும் பிடிச்சி நல்லா தேய்ச்சி கழுவுங்க. அதில் ஏதாவது மண் தன்மை இருந்தாலும் அதுவும் வெளியில் வரும். இதே மாதிரி நல்லா தேய்ச்சி எல்லா கிழங்கையும் கழுவி அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு துருவல் எடுத்துக்கோங்க. சின்ன துருவலை யூஸ் பண்ண வேண்டாம். சின்ன துருவலில் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஜூஸ் தான் வெளியில் வரும், நம்மளுக்கு சரியாக வராது. பெரிய சைஸாக இருக்கிற துருவலாக பார்த்து இதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். துருவுற டைம் மட்டும்தான் இதுக்கு, மற்றபடி வேலை ரொம்ப ஈஸி. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த துருவின இந்த கிழங்க ஒரு இட்லி சட்டியை தண்ணி ஊற்றி சூடு பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் இட்லி சட்டியில் வச்சுக்கலாம். இட்லி சட்டியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு. கிழங்கை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பால் ஷேப் மாதிரி வரும். இப்போது இது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் குலையாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா சூப்பராகவே வந்துடும். இப்போது இதை கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றியும் கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. இப்போ எல்லா கிழங்கையும் நான் பவுலில் மாற்றியாச்சு. இப்போது தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மட்டும் சூடாக இருக்கும்போதே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த நெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். எனக்கு கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் நெய் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுலில் 3/4 கப் சர்க்கரை சரியான அளவாக இருந்தது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் கொடுங்க. அந்த சர்க்கரை எல்லா இடத்துலையும் சர்க்கரையும் நெய்யும் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போது மிச்சம் இருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணி கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையாலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில் இருக்கிற சூடு பட்டு சர்க்கரை நெய் எல்லாம் அந்த கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது ரெடியான அந்த கிழங்க இதே மாதிரி இப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டும் சாப்பிட்லாம். அதை விட இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சிடுங்க. அப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபி ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த உருண்டைங்க எல்லாமே நல்லா செட் ஆகிடும். இந்த கிழங்குல எப்போதும் சிப்ஸும் வெறும் வேக வச்சு அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு தடவை செஞ்சீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தா திரும்ப அடிக்கடி கூட நீங்கள் செய்வீங்க. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.